அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றின விழிப்புணர்வு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சில வாடிக்கையாளர்கள் எங்கிட்ட கேட்ட கேள்வி, வர மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி இருக்குது, அந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எனக்கு நல்ல பலன் இருக்கா தீய பலன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருடம் மார்ச் மாதமே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்றது திருக்கணித பஞ்சாங்க ரீதியான ஒரு சரியான கணித அமைப்பு. என்றைக்குமே சரியான கணித அமைப்பு பிரகாரம்தான் கிரக நிலைகளை நம்ம கணக்கிடணும். இந்த வருடம் மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது திருக்கணிதப்படியான ஒரு பலன் கிடையாது. சரி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சில மாதங்கள் வித்தியாசத்தில் சனிப்பெயர்ச்சி ஆகிறத பார்த்துருப்போம். ஆனால் இவ்வாண்டு என்ன நடந்துருச்சுன்னா, ஒரு வருஷம் கழித்து சனிப்பெயர்ச்சி ஆகிறதா திருக்கணித பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கமும் கருத்து சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் தான் பலன்கள் நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் கடகராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனியாகவும் இருந்தது. இந்த கும்பராசிக்காரர்களையும் கடகராசிக்காரர்களையும் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அல்லது போன ஆண்டு காட்டிலும் இந்த வருஷம் பரவாயில்லையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துலையும் தசாபுக்தி ரீதியாக பார்க்கும் பொழுது தசாபுக்தியும் நல்லா இருந்து கும்பராசிக்காரராகவும் இப்போ இருந்தீங்கன்னா போன ஆண்டை விட கட்டாயம் நல்லா தான் இருப்பீங்க. தசாபுக்தி மட்டும் இப்போ நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய கும்ப மற்றும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உடனே இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன வரும்னா, அப்போ தசாபுக்தி ரீதியாக தானே நாங்கள் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது வருது, இதுக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். தசாபுக்தியும் கெட்டு கோச்சாரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியும் கெட்டு வரும் பொழுது தாங்க முடியாத துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாகியிருப்பீங்க. அதே நேரத்தில் தசாபுக்தி நல்லா இருந்து கோச்சாரன்னு சொல்லக்கூடிய அட்டம ஜென்ம சனி நடக்கும் பொழுது உங்களால் சமாளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆக நீங்கள் ஆல்ரெடி போன வருஷம் மார்ச் மாதமே சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்றத உறுதி செய்யறதுக்கு உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கும்ப கடகராசிக்காரங்கிட்ட பேசி பாருங்கள். போன ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் எப்போ கேட்டாலுமே நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வராது, ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டை விட சென்ற ஆண்டை விட அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாங்க சென்ற ஆண்டு இருந்த நெருக்கடியிலேருந்து இந்த ஆண்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றத ஒத்துக்குவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்பராசிக்காரங்க தான் ஜாதகம் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல எனக்கு ஈஸியாக இருந்தது. கும்பராசிக்காரங்க தான் புரிஞ்சுப்பாங்களா, மற்ற ராசிக்காரங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஏன்னா அவங்க தான் கஷ்டத்தை அதிகமாக அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தவங்க. அதனால் சென்ற ஆண்டை விட நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், நான் கேட்டது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான். ஆனால் அவர் சொன்ன விஷயம் நான் பல ஆண்டுகளாக வேறு ஸ்டேட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் சொந்த ஊர்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். அதில் பல லட்சங்களை இழந்துட்டேன். மறுபடியும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் பழைய தொழிலுக்கே போயிட்டேன். இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு புது தொழில் மாற்றங்கிறது இன்னும் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்திருக்கலாம், 4 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்திருக்கலாம், அல்லது இனிமே 2 வருஷத்துக்கு பின்னால் நடந்திருக்கலாம். கரெக்டாக ஏன் அந்த ஜென்மச்சனியில் நடக்கணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. நிறைய பேர்கிட்ட இதே கேள்வி தான். இந்த செயல் இப்போ தான் நடக்கணும்னு என்ன விதி, மறுபடியும் எப்போ வேணால் நடந்திருக்கலாம் இல்லையா? அதனால் ஒரு சனிப்பெயர்ச்சி அப்படின்றது பூர்வமாக நீங்கள் உணர்ந்துக்கணுமே தவிர ஒரு பேப்பரில் எழுதிட்டாங்கங்கிறதுக்கோசரம் அதுதான் சரி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ திருக்கணிதம் என்பது பழங்காலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு கணித அமைப்பு. பல இடங்களில் திருக்கணிதம் தான் சரி அப்படின்றத ஒரு ஆன்மீக பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களாகிய நம்ம தான் இன்னும் கொஞ்சம் பேர் ஒத்துக்காமல் இருக்கிறோம். சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் நம்ம அதிலிருந்து வெளியில் வராமல் இருக்கிறோம். ஆக எப்போதுமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் மிக சரியானது என்பதை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு சில ராசிக்காரங்க இப்போ சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நினச்சி மனக்கலக்கம் அடையாமல் சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.